மிக தெளிவாக பழனி பாபா சொல்லியிருக்கிறார். அம்பேத்கரை, பெரியாரை ஏற்காதவனை நீ ஒருபோதும் ஏற்காதே என்று சொல்லியிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டிலே இரண்டு கட்சிகள் தான் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்காத கட்சிகள். ஒன்று பாஜக, இன்னொன்று சின்ன பாஜக, நாம் தமிழர் கட்சி. எனவே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தொடர் வேலை திட்டமாக பெரிய பாஜகவையும் சின்ன பாஜகவையும் விரட்டி அடிப்பதற்கான வேலை திட்டத்தை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்ந்து செய்யும். பல இடங்களிலே பழனி பாபா பொதுக்கூட்டத்திற்கு தடை. நாளைக்கு கூட இன்றைக்கு பேராசிரியர் சுந்தரவள்ளி இங்கே வந்தாரே, அவர் நாளை கூட்டத்திற்காக வந்தவர். அவரை இங்கே வாருங்கள் என்று நாங்கள் அழைத்து வந்தோம். தாராபுரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி பொதுக்கூட்டம். அந்த கட்சியும் வேறு கட்சியெல்லாம் இல்லை, அதுவும் நம்ம கட்சி தான். என்ன அங்கே பொதுக்கூட்டம். சென்னையில் ராஷ்ட்ரிய உலமா கவுன்சில் அவர்கள் பழனி பாபாவுக்காக பொதுக்கூட்டம். இரண்டும் தடை. மதுரையில் பேனர் வைத்ததற்காக மதுரை மாவட்ட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தோழர்கள் மீது வழக்கு. காரில் வந்ததற்காக சிவகங்கை மாவட்ட தோழர்கள் மீது வழக்கு. கோயம்புத்தூரில் ஒட்டின போஸ்டரையெல்லாம் போலீஸ் மாய்ந்து கிழித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த பின்னாலே எனக்கு புரிந்துவிட்டது, இன்றைக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரே எதிர்க்கட்சி பழனி பாபா மட்டும்தான். பழனி பாபாவை பார்த்த உடனேயெல்லாம் அலறான். இன்றைக்கு ஒரு நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாரு, சனாதன தர்மத்தின் அடிப்படையிலே தான் நான் தீர்ப்பை சொல்லுவேன் என்று அந்த நீதிபதி சொல்லுகிறார். நான் அந்த நீதிபதிக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், பழனி பாபா மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் அந்த நீதிபதியின் டவுசரை கழட்டியிருப்பார், ஆர்எஸ்எஸ் டவுசரை கழட்டியிருப்பார். ஆர்எஸ்எஸ் அரை டவுசரோடு தான் தெரியும். அந்த அரை டவுசரோடு திரிந்து கொண்டிருக்கிற நீதிபதியின் டவுசரை பழனி பாபா கழட்டி இருப்பார். ஏனென்றால் இன்றைக்கு பழனி பாபாக்கள் இல்லை. அதனாலே துணிச்சலாக சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். பழனி பாபா என்னை உருவாக்கி விட்டு போனார், அவரோடு நான் உடனிருந்தேன். என்னை உருவாக்கினார், என் ஒருவனை உருவாக்கினார். நான் ஆயிரக்கணக்கான பேரை உருவாக்கி இருக்கிறேன். பழனி பாபாவுக்கு பின்னாலே இந்த இயக்கம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்தார்கள். 5 ஆண்டுகள் கழித்து பழனி பாபாவை தோண்டி எடுத்து மக்கள் முன்னாலே நாங்கள் நிறுத்தினோம். இன்றைக்கு நான் மறைந்து போகலாம், மாண்டு போகலாம், ஆனால் என்னையும் பழனி பாபாவையும் சேர்த்து உயர்த்தி பிடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். திருமுருகன் காந்தி சொன்னாரே, அதுபோல இங்கே வந்திருக்கிற யாரும் ஒரு பைசா வாங்கி கொண்டு வந்தவர்கள் இல்லை. எங்கள் தோழர்கள்ட்ட நீங்கள்லாம் கேட்டால் தெரியும், எல்லா தலைவரும் காசு கொடுப்பாங்க, ஆனால் எங்கள் தலைவர் போனவுடனே எவ்வளவு கொண்டு வந்திருக்கேன்னு கேட்பார் அப்படின்னு எங்கள் தொண்டர்கள் சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொருவருடைய உழைப்பு தான் இன்றைக்கு பழனி பாபா அவர்களை தூக்கி இங்கே நிறுத்தி இருக்கிறது. அவர் என்ன கனவை கண்டாரோ அந்த கனவை நனவாக்குகிற வேலையை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்னெடுக்கிறது. நான் இல்லையா இங்கே யூசுப் ராஜா இருப்பார், யூசுப் ராஜா இல்லையா ராஜசேகர் இருப்பார், ராஜசேகர் இல்லையா அப்துல் ரஷீத் இருப்பார், அப்துல் ரஷீத் இல்லையா சிவகங்கை அபூபக்கர் சித்திக் இருப்பார், அந்த அபூபக்கர் சித்திக் இல்லையா திருச்சி அபூபக்கர் சித்திக் இருப்பார், அவரும் இல்லையா கரூர் அன்வர் இருப்பார். இப்படி எல்லோரும் எனக்கு பின்னாலே இருப்பார்கள். எனவே
தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை அல்ஹாஜ் பழனி பாபா தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் சொன்ன கணக்கு இதுதான். நான் நம்முடைய திரைப்பட நடிகர், சமூக அக்கறையாளர் தீனா அவரிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். உங்களுக்கெல்லாம் அது தெரியும். தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 30% ஒடுக்கப்பட்ட மக்கள். எத்தனை சதவீதம்? 30%. ஒரு 15% முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். மொத்தம் எவ்வளவு? 45%. தமிழ்நாட்டின் முதல் தேர்தல் எப்போ நடந்துச்சு? 1952. இப்போ 2026 தேர்தல் நடக்க போகுது. 2021 தேர்தல் வரை சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் 70% மேல் வாக்குகள் பதிவானது இல்லை. அந்த 70%ல் யார் 35% வாங்கி இருக்கிறார்களோ அவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 15 முறை வந்திருக்கிறார்கள். நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், முஸ்லீம்களும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் நாங்கள்தான். யானைக்கு எப்போதுமே தன்னுடைய பலம் தெரியாது. ஆம்ஸ்ட்ராங்கோட சின்ன யானை அப்படி தானே தீனா சார் இருக்காரா? இல்லை. பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னம் யானை. காஞ்சிராம் அதனால தான் அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த கட்சியை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தி தெருவுக்கு தெருவு கொண்டு சென்றவன் இந்த KM ஷரீஃப். பகுஜன் சமாஜ் கட்சின்னா எவனும் சொல்ல மாட்டான், பகுஜன் ஜமாத் கட்சிம்மா. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தமிழ்நாட்டிலே பட்டி தொட்டிகளிலே எல்லாம் நான் தூக்கி கொண்டு அலைந்தேன். அதற்கு பின்னாலே ஆம்ஸ்ட்ராங் அதே வேலையை செய்தார். ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றோமா என்பதை தாண்டி வெற்றியாளர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதுதான் சரியானது என்று நான் நினைக்கிறேன். இதைத்தான் பழனி பாபா கனவு கண்டார். ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை ஒன்றிணைத்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு பெரு முயற்சியை அவர் எடுத்தார். முதல்ல காவல்துறை பழனி பாபா நினைவிடத்திற்கு எங்களை அனுமதிக்கவில்லை. அப்போதெல்லாம் இங்கே கூட்டம் போடுறதில்ல, அந்த அடக்கம் செய்திருக்கிற இடத்திலே தான் கூட்டம். அவருடைய 40வது நாள் நிகழ்ச்சிக்கு தோழர் நௌசாத் அலிகானுக்கெல்லாம் தெரியும், யாரையும் காவல்துறை அனுமதிக்கலை. பெரிய பிரச்சனை. அவர் இறந்து 40வது நாள். அதற்கு பின்னாலே 5 ஆண்டு காலம் பழனி பாபா என்பவர் யார் என்றே இந்த சமூகம் கவலைப்படவில்லை. 5 ஆண்டு காலம் நாங்கள் முயற்சித்தோம் அவருடைய நினைவிடத்திற்கு வருவதற்கு. காவல்துறை அனுமதிக்கவில்லை. 6வது ஆண்டு காலம் இப்படியே இருந்தால் சரியாக வராது என்று சொல்லி எங்கள் அல்லா பிச்சை மாதிரி 2-3 தொப்பி போட்ட ஆளுகளை கூட்டிக்கிட்டு பாத்தியா ஓத போகிறோன்ட்டு நாங்கள் போயிட்டோம். அரசியல் கட்சி கூட்டம் நடத்தினால்தான் தடை, பாத்தியா ஓதுறதுக்கு தடை இல்லை. அதனால் பாத்தியா ஓத போகிறோம், ஜியாரத் செய்ய போகிறோம் என்று சொல்லி பழனி பாபா நினைவிடத்திற்கு முதலிலே போனோம். அப்பொழுது ஒரு 15 பேர் இருப்பார்கள். அந்த 15 பேரும் காவல்துறையை பற்றி கவலைப்படாதவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள், என்னை மாதிரியே. அப்போ பழனி பாபா நினைவிடத்திற்கு முதலிலே 15 பேரும் போய் பாத்தியா ஓதினோம். அடுத்த ஆண்டு 40 பேர் போனோம். போலீஸ் நினைத்தது போன முறை பாத்தியா தானே ஓதினார்கள், இந்த முறையும் பாத்தியா ஓதிவிட்டு வந்து விடுவார்கள் என்று காவல்துறை நினைத்தது. எங்கால் அறையிலேயே ஒரு ஹேண்ட் மைக் கூட வந்துட்டார். அந்த கூட்டத்திலே 40 பேர்
அதில் இங்கே இருக்கிற சண்முகராஜாவும் ஒருவர். 40 பேர் ஹேண்ட் மைக்கை வைத்து கொண்டு பழனி பாபாவை பற்றி பேசி வெளியே வந்தோம். அதற்கு அடுத்த ஆண்டு சரி 40 பேர் கூடினார்கள், தொல்லை இல்லை என்று காவல்துறை முடிவு செய்தது. அதற்கு அடுத்த ஆண்டு 400 பேர் கூடினோம். இன்றைக்கு 40,000 பேர் அந்த இடத்திலே கூடுகிறோம். இந்த 40,000 பேர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், விரைவில் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் அரசியலை இந்த 40,000 பேர் தான் தீர்மானிப்பார்கள். எங்களுக்கு தெரியும், இந்த 40,000 பேரும் ஒவ்வொருவரும் நெருப்பை சுமந்து நிற்கிற தீக்குச்சிகள். ஒரு அமேசான் காட்டை கொளுத்துவதற்கு ஒற்றை தீக்குச்சி போதும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தீக்குச்சிகள், 40,000 தீக்குச்சிகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவர்கள்தான் தங்கள் ஆட்சியாளர்களை எதிர்காலத்திலே தீர்மானிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சக்தி இந்த இளைஞரிடத்திலே இருக்கிறது. நான் ஒன்றும் கவர்ச்சிகரமான மனிதன் இல்லை. என்னை பார்த்தா சினிமா நடிகர் மாதிரியா இருக்குது? இல்லை. பெரிய சொத்து வைத்திருப்பவனா? இல்லை. பெரிய அளவு பொருளாதாரம் வைத்திருப்பவனா? இல்லை. நான் பழனி பாபா என்கிற மகத்தான காந்த சக்தியை வைத்திருக்கிறேன். அந்த காந்த சக்தி இத்தனை ஆயிரம் இளைஞர்களை இங்கே இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு மிக தெளிவாக சொல்கிறேன், பழனி பாபா என்ன வழியை தமிழ்நாட்டு அரசியலிலே காண்பித்தாரோ அந்த வழியை தமிழ்நாட்டிலே நாங்கள் முன்னெடுப்போம். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களோடு இணைய சொன்னார். அரசாங்கம் வழக்கு போட்டாலும் பரவாயில்லை, பறையர்கள் எங்கள் சகோதரர்கள் என்று சொன்னார். பல்லர்கள் எங்கள் இரத்தம் என்று சொன்னார். நான் அதை வழிமொழிகிறேன். நான் மரணிக்கிற வரை பறையர்களும் பல்லர்களும் அருந்ததியர்களும் தான் என் இரத்த சொந்தம் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். அதைத்தான் இந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை நீங்கள் ஒன்று சேருங்கள், அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணியுங்கள். அரசியல் அதிகாரம் நமக்கு நீண்ட தூரம் அல்ல, கை கெட்டிய தூரத்திலே இருக்கிறது. பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார், அவர் அதை செய்து காண்பித்தார். ஒரு ஓட்டிற்கு ஒரு மதிப்பு, ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் வல்லமை வாய்ந்தவர் என்பதற்காக அவருக்கு 5 ஓட்டா? இல்லை. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிறார், அதற்காக அவருக்கு 10 ஓட்டா? இல்லை. அவருக்கும் ஒரு ஓட்டு தான், ஸ்டாலினுக்கும் ஒரு ஓட்டு தான், எடப்பாடிக்கும் ஒரு ஓட்டு தான், இங்கே அமர்ந்திருக்கிற குழந்தை அரசனுக்கும் ஒரு ஓட்டு தான். இதை கொண்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியவர் மகத்தான தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர். எனவேதான் அந்த ஓட்டை முறைப்படி பயன்படுத்துங்கள். நம்முடைய எதிரி யார், நண்பர் யார் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். நமக்கான மனிதர்கள் எந்த கூட்டணியில் நின்றாலும் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். நமக்கு எதிரானவர்கள் சொந்த கூட்டணியிலே இருந்தாலும் அவர்களை தோற்கடியுங்கள். இதுதான் இந்த ஆண்டிற்கான பழனி பாபா நிகழ்வின் செய்தி. அதற்காக தேர்தலை புறந்தள்ளிவிட்டு, சட்டமன்றத்தை புறந்தள்ளிவிட்டு, நாடாளுமன்றத்தை புறந்தள்ளிவிட்டு இப்படியே நாங்கள் இருக்க மாட்டோம். நிச்சயம் ஒரு நாள் கோட்டையை நோக்கி நாங்கள் நகர்வோம். பழனி பாபாவை கொலை செய்தார்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கலாம். நான் நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன்.
உத்தம் சிங் என்கிற ஒரு பஞ்சாப் இளைஞன் ஜெனரல் டயரோடு சேர்ந்து இன்னொரு டயர் அன்றைக்கு சீக்கிய மக்களை கொடுமை செய்து கொண்டிருந்தான். ஜாலியன் வாலாபாக்கில் படுகொலை செய்த டயரை போலவே இன்னொரு டயர்னால் சைக்கிள் டயர் இல்லை, வெள்ளைக்காரன் பேரே டயர். அந்த டயர் படுகொலை செய்து முடித்து 40 ஆண்டு காலம் கழித்து அந்த டயரை உத்தம் சிங் லண்டனிலே வைத்து பழி வாங்கினான். இது வரலாறு. சில செய்திகளை மேடைகளிலே சொல்ல முடியாது. அந்த வரலாறு எங்களுக்கும் தெரியும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தோழர்களே, நண்பர்களே, வலிமை இருப்பதாலே, பொருளாதாரம் இருப்பதாலே, கோடி கோடியாய் கொள்ளையடித்து வைத்திருப்பதாலே, ஜனங்களை பணம் கொடுத்து திரட்டுவதாலே அவர்களெல்லாம் பெரிய கட்சி என்று எண்ணி விடாதீர்கள். ஒரு சின்ன பட்டாசு வெடித்தால் அவர்களெல்லாம் சிதறுண்டு ஓடிவிடுவார்கள். பழனி பாபா கூட்டத்தில் வெடிகுண்டு வெடித்தாலும் எங்களுடைய தோழர்கள் நெஞ்சை நிமிர்த்தி நின்று கொண்டிருப்பார்கள். இதுதான் நமக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம். ஜி.கே. மூப்பனார் ஒரு முறை சொன்னார். அதற்காக நான் படிக்கிற காலத்திலே அவருக்கு கருப்பு கொடி காண்பித்தேன். அவர் என்ன சொன்னார்? ராஜீவ்காந்தி சொன்னதை சொன்னார். ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் என்று சொன்னார். ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ்களான விடுதலை புலிகள் தான் இந்திய அரசாங்கத்தை இயங்க விடாமல் செய்தார்கள். எனவே நம்மை பார்த்து யாரும் ஏளனம் பேசுவார்கள். நம்மை பார்த்து யாரும் என்ன இவ்வளவு பேர் தானே என்று சொல்வார்கள். நம்மை பார்த்து சரி பின்னாடி சில 1000 பேர் தானே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள். நம்மால் நிச்சயமாக தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை, தேர்தல் களத்தை தீர்மானிக்க முடியும். எனக்கு உடல்நிலை சரியில்லை, உட்கார்ந்து கொண்டு பேசுகிறேன். நாளை நான் படுத்து கொண்டு கூட பேசுவேன். ஆனால் இதையே தான் பேசுவேன் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். காவல்துறைக்கு, உயரதிகாரிகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன், பழனி பாபா நினைவிடத்தை நாங்கள் மட்டும் சொந்தம் கொண்டாடலை. எங்களை திட்டுற ஆளுகளையும் மைக்கு போட்டு வந்து பேசிட்டு போங்கன்னு சொல்கிறான். அதுதான் எங்களுடைய ஜனநாயகம். அங்கே மைக்கு, லைட்டு எல்லாம் போட்டது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி. ஆனால் எங்களை திட்டுற நாம் தமிழர் கூட வந்து அந்த மைக்கில் பேச நாங்கள் அனுமதிக்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிற தமிழ்நாடு அரசு பழனி பாபா போஸ்டர்களை கிழிக்கிறது, பொதுக்கூட்டத்துக்கு தடை விதிக்கிறது. இதுதான் உங்கள் ஜனநாயகமா? உங்களை விட எடப்பாடி பரவாயில்லைன்னு நினைக்க வச்சிடாதீங்க. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒட்ட நாங்கள் கிழிப்போம். நீ கிழித்த உடனே வீட்டில் போய் படுத்துக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் அதிமுக திமுக இல்லை, நாங்கள்லாம் தமாஜாக்காரன். பழனி பாபா சொன்ன மாதிரி ஜெயிலே எங்களுக்கு தான் கட்டியிருக்குது. ஜெயில் யாருக்கு கட்டியிருக்கு? யாருக்கு? எங்களுக்கு தான் கட்டியிருக்கு. ஜெயில் உங்களுக்கு கட்டலை. ஜெயில் வெளியில் வேணால் நீங்கள் நிற்கலாம், உள்ளே நாங்கள் தான் நிற்போம். ஜெயில் எப்படி எங்களுக்கு சொந்தமானதோ ஒரு நாள் இந்த கோட்டையும் எங்களுக்கு சொந்தமாக. மறந்துடாத. இப்படியே பேசிட்டுலாம் போயிட மாட்டான். இப்படியே பேசிட்டு போய் நான் புதுக்கோட்டையில் இருந்துட மாட்டேன், செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போவேன். எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு பைசா வாங்காமல் உங்கள் சொந்த செலவிலே வந்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலேயே சொந்த செலவிலே வருகிற கூட்டம் எங்களுடைய கூட்டம். மே 17 இயக்கத்தின் கூட்டம், விடுதலை சிறுத்தைகளின் கூட்டம், விடுதலை தமிழ் புலிகளின் கூட்டம், இங்கே அதே மாதிரி இளமாறன் அவர்களின் கூட்டம். இவர்களெல்லாம் கூட்டமாக இங்கே மேடையிலே உட்கார்ந்திருக்கிறோம். இந்த கூட்டம்
ஒரு நாள் வெற்றி பெறும்